என் இனிய தமிழ் உறவுகளுக்கு வணக்கங்கள். ஜெயராஜ் சனபாக்கியம் மகளிர் கல்லூரி வழங்கும் இன்றைய திருக்குறள் சிந்தனை. எண்ணி துணிக கருமம் துணிந்தபின் எண்ணுவோம் என்பது இலக்கு. குறள் 467. ஒரு செயலை செய்து முடிக்கும் வழியை அறிந்து தொடங்க வேண்டும். தொடங்கிய பின் அதை பற்றி நினைப்பது குற்றமாகும். ஒரு வியாபாரி பொருட்களை ஏற்றிக்கொண்டு தான் வாழும் ஊரான மதுராபுரிக்கு வண்டி பயணமாக வந்து கொண்டிருக்கும் போது அடர்ந்த காட்டுப்பகுதியில் வண்டி சக்கரம் ஒரு பக்கமாக சாய்ந்து விட்டது. அந்த பகுதியில் ஆள் நடமாட்டம் இல்லை. பறவைகளின் சத்தம் ஒரு பக்கம். இதனை பார்த்த வியாபாரிக்கு சற்று பயம் வந்துவிட்டது. என்ன செய்வதென்று தெரியாமல் முழிக்கின்றார். வெகு தொலைவில் யாராவது தென்படுவார்களா என்று பார்க்கிறார். அப்போது ஒரு முனிவர் தென்படுகிறார். ஐயா, எனது வண்டி சக்கரம் இறங்கிவிட்டது, உதவி செய்ய முடியுமா என கேட்டார். என்னால் முடியாது என்றார் முனிவர். வியாபாரி என்ன செய்வது என தெரியாமல் திகைத்துவிட்டு, இனி இந்த காட்டு பகுதியில் உதவி செய்ய யாரும் வரமாட்டார்கள், நாம் தான் இந்த இடத்தை விட்டு தப்பிக்க வேண்டும், நமக்கு நாம் தான் துணை என்று கூறி முழு பலத்தோடு சக்கரத்தை தூக்கிவிட்டார். வண்டியை சரி செய்து ஓட்ட ஆரம்பித்தார். அப்போது முனிவர், நான் ஏன் உதவி செய்யவில்லை என தெரியுமா? உனக்கு துணிவு வேண்டும், உன் துணிவினை நீயே உணர வேண்டும் என்பதற்காகத்தான் நான் உதவவில்லை. எனவே துணிவோடு செயல்படு, துணிந்தவன் யோசிக்காதே என்று கூறி முனிவர் விடைபெற்றார். அதுபோலவே அன்பு மாணவிகளே, நீங்களும் துணிவோடு செயல்பட்டால் வெற்றி நிச்சயம். துணிந்தவனுக்கு புல்லும் ஆயுதம் என்பதை மறந்து விடாதே. மிகப்பெரிய சகாப்தவாதிகளின் வெற்றிக்கு துணிவே காரணம். எனவே வாழ்வில் துணிவோடு செயல்பட்டு கல்வி என்னும் அமுத தேனை பருகி வாழ்வில் உன்னத இடத்தை பெற வேண்டும். அதற்கு துணிவே துணையாக கைக்கொண்டு வாழ் என்பதை மறந்து விடாதே. மீண்டும் இனிய குரலில் சந்திப்போம். விடைபெறுவது ஜெயராஜ் சனபாக்கியம் மகளிர் தன்னாட்சி கல்லூரி.